டயரை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அந்த இடத்துல 3 பசங்க வந்து சைக்கிளை வச்சு ஓட்டி காமிக்கிறாங்க. இதை பார்த்து இந்த பையன் நானும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்ற ஒரு ஆசையில வீட்டுக்கு ஓடி போய் அம்மா எனக்கும் சைக்கிள் வாங்கி தாங்கம்மா, நானும் சைக்கிள் ஓட்டணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறான். இதை கேட்டது அவங்க அம்மா பாத்தீங்கன்னா தொடப்பக்கட்டை எடுத்து அந்த பையனை அடியோ தனம்னு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா வீட்டுக்கு வந்து கேட்கிறாரு, என்ன பையன் சாப்பிடாம வெளியே திண்ணையில உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அம்மா சொல்றாங்க, பையன் வந்து சைக்கிள் வாங்கித்தா அப்படின்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சான், அதனால 4 அடி போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட அப்பா என்ன பண்றாருன்னா சப்பாத்தி எடுத்து கையில வச்சுக்கிட்டு பையனுக்கு கொண்டே கொடுத்துட்டு பையனை வந்து சமாளிக்கிறாரு. நான் வந்து உனக்கு சைக்கிள் வாங்கி தரேன்ப்பா, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் பையனுக்கு அந்த அப்பா ஒரு உண்டியலை கொண்டு வந்து கொடுக்குறாரு. உண்டியல்ல நான் தார பணத்தை போட்டு வை சைக்கிள் வாங்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு அந்த உண்டியல்ல அவனுக்கு பிடிச்ச ஒரு சைக்கிளோட போட்டோ ஓட்டி வச்சு பணத்தை போட ஆரம்பிக்கிறான். அந்த பையனோட அம்மா விறகு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராங்க. அப்படி வரும்போது வழியில அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. இந்த பையனும் அந்த அப்பாவும் வழியில வரும்போது அந்த இடத்துல ஒரு பாய் கிட்ட அந்த அப்பா போய் கேட்கிறாரு, என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கொஞ்சம் பணம் தேவைப்படுது, நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கீழே தள்ளி விட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த அப்பா அங்க இருக்க இன்னொரு பாய் கிட்ட போய் கேட்கிறாரு, ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, என்னோட மனைவி ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க, கொஞ்சம் பணம் தேவை அப்படின்னு சொல்லும் போது அந்த பாய் சரின்னு சொல்லிட்டு விறகு கொத்துற வேலையை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பா அந்த விறகெல்லாம் கொத்தி போட்டு அந்த பாய் கிட்ட பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த பணம் வந்து பத்தாது, மீதி பணம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அப்பா சொல்றாரு, என்கிட்ட இருக்கிறது இவ்வளவு தான் அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. அதெல்லாம் சரிப்பட்டு வராது, எல்லா பணத்தையும் கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றாரு. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பையன் என்ன பண்றானா அவங்க அப்பாவோட கையை அப்படியே தட்டி விட்டுட்டு வீட்டுக்கு ஓடி வரான். அப்படி வந்து என்ன பண்றானா அவன் வந்து சைக்கிள் வாங்கணும்னு சொல்லி ஆசையா சேர்த்து வச்சிருந்த அந்த உண்டியலை வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அவங்க அப்பா பாத்தீங்கன்னா அந்த பையனை அப்படியே கட்டி பிடிச்சி அணைச்சு கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன பண்றானா, நான் கடைசி வரைக்கும் இந்த டயரை வச்சியே தான் உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயரை வச்சே உருட்டிக்கிட்டு போறான். இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.